எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். உங்கள் சுமைகளோடு என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற செய்வேன் என்று வாஞ்சையோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையினிலே பல்வேறு விதங்களில் பல்வேறு கஷ்டங்களும் பல்வேறு மன உளைச்சல்களும் இருந்தபொழுதிலும் நம்மை அவர் திக்கற்றவராக ஒருபோதும் விட்டுவிடுவது கிடையாது. நம்மை படைத்து நாளிலிருந்து இந்நாள் வரை நம்மை அருகிலிருந்து ஆற்றப்படுத்தக்கூடிய நல் தெய்வமாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். பெற்ற தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்குத்தத்தம் தர வல்லவராய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். உமக்கெதிராய் ஒரு போர்க்களமே எழுந்தாலும் அவர் நம்மோடு இருப்பதனால் எந்த தீங்கிற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை என்று நம்மை உறுதிப்படுத்துபவராய் நமக்காக நம் அருகிலினிலே இருந்து வாழ வைப்பவராய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதோ வாஞ்சையோடு நம்மை கண்டு கொண்டிருக்கிற நம் இறைவன் நம் கரங்களை பிடித்து ஆற்றுப்படுத்துவதற்கும் நமது கரங்களை கொண்டு நம்மை தேற்றுவதற்கும் இதோ நம் முன் பிரசன்னமாய் உதித்திருக்கிறார். அவருடைய இந்த பிரசன்னத்தை உணரும் வகையினிலே எல்லோரும் நம்முடைய கைகளை தட்டி இந்த அதிமிகு மகிமையை இறைவனுக்கு வானம் திறந்து வெண்புறா போன்று என்ற இந்த பாடலின் வழியாக இறைவனிடம் நாம் ஒன்றித்திடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல எல்லோரும் கைகளை தட்டி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல
இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியனுமே. வல்லமையோடு வாழனுமே. வரங்கள் கனிகள் பொழியனுமே. வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் தீர வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, பல்வேறு ஜெபங்களோடும் பல்வேறு உணர்வுகளோடும் இந்த திருத்தலத்தை நீங்கள் நாடி வந்திருக்கலாம். இந்த திருத்தலத்தினிலே பல்வேறு அதிசயங்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய பரிந்துரையின் பெயரால் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். நாம் எதுவெல்லாம் இதுவரை கேட்டிருக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினிலே மிகுதியாக பெற்று கொண்டிருக்கலாம். என்னால் முடியாது, என்னால் இதை செய்ய இயலாது, என்னுடைய வலுவுக்கு இது அதிகமாக இருக்கிறது என்று நம்மால் உணரப்பட்ட போதெல்லாம் நாம் நிற்கதியாய் நின்ற நேரங்களெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை தூக்கி விட்டவரும் நம்மை அரவணைத்தவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதனை அறிந்ததனுடைய நிமித்தமாகத்தான் இன்றும் அவருடைய இந்த ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். நாம் மனிதர்கள் மிகவும் பலவீனமானவர்கள். எவ்வளவுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பியே நான் பயணப்படுகின்ற போது இறுதியாக எனக்கு மிஞ்சுறது என்னவோ தோல்வியும் துவண்டு விடுகிற மனப்பான்மையும் விரக்தியும் தான் நம்முடைய வாழ்க்கையில இறுதியாக மிஞ்சும். இத்தகைய உணர்வுகள் எல்லாம் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை புத்வேகத்தோடு பயணிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினிலே கசப்பான அனுபவங்கள் எல்லாம் விலக வேண்டும், வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஆசை எனக்குள்ளே பிறப்பெடுக்க வேண்டும் என்றால்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினிலே மிகுதியாக இருக்க வேண்டும். ஒருபடி மேலே போய் பார்த்தோம்னா தூய ஆவியாருடைய அருட்குடைகள் நம்முடைய வாழ்க்கையினிலே இருந்தால்தான் அன்றாட நாம் பயணப்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நம்முடைய செயல்களில் நமக்கான இருக்கிற அந்த சுவாரஸ்யமான தகவல்களுமே நம்மை சார்ந்திருக்கும். மாடு போல உழைக்கிறேன் ஆனால் நிம்மதி இல்லை. என் குடும்பத்துக்காக இரவு பகலுமாய் உழைக்கிறேன் ஆனால் என் குடும்பம் இன்னும் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரல. மாடு போல எல்லாத்தையும் நான் சுமக்கிறேன் ஆனால் என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை. எனக்கு எதிராக எல்லோரும் போர்க்கொடி தூக்குறாங்க. எனக்கு பின்னால நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு சில நேரங்களில் நான் தவறு செய்திருக்கிறேன். நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆனால் அதை மாற்றிக்கொள்ளவே ஆசைப்படுகிறேன். புதியவனாக பிறக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்றைய அந்த ஆரம்ப பாடல்களில் நாம் பார்க்கின்ற போது மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும் என்று ஒய்யாரமாக நாம் மனமுவந்து அகமகிழ்வோடு அந்த பாடலை இறைவனுக்கு அர்ப்பணித்தோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுபடியும் நான் ஏன் பிறக்கணும் அப்படி என்கின்ற அந்த கேள்வி நிறைய பேருக்குள்ள வரலாம். இன்றைய நற்செய்தியை, இன்றைய முதல் வாசகத்தை படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான அர்த்தம் புரியும். இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம்னா எல்லாமே பொதுமயமாக இருந்தது. காமன் குட்னஸ் அதை தான் அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க. இந்த திருத்தூதர் பணிகளை பார்த்தோம்னா இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு கற்பித்தது, அவங்க எப்படி இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அவங்க ஒன்றாக இணைந்து செயல்படுறாங்க. எல்லாத்துலேயும் அவங்க முன் உதாரணமாக இருக்கிறாங்க. கொய்னொன்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எல்லாரும் ஒரு கூரையின் கீழ் ஒரே மனப்பான்மையில் ஒரே பண்பில் வளர்ந்து எழுவதுதான் அந்த கொய்னொன்யா. எல்லோருக்கும் பொதுவானவர்கள், எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. யாருக்கும் அந்த சுயமாக இருக்கிற அந்த தேவைகளோ, சுயமாக ஒரு பொருளை தங்களோடு வைத்து கொள்வதோ என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து அகற்றப்பட்டு எல்லோரும் என் சகோதரர்கள், எல்லோரும் என் சகோதரிகள், எல்லோரும் என் தாய், எல்லோரும் என் தந்தை, எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் என்கின்ற இறைவனுடைய அந்த மனநிலையிலே வாழ்வதற்கான அந்த சூழ்நிலையை திருத்தூதர் பணிகளில் பார்த்தோம்னா 4:32, 37 வரைக்கும் இருக்கிற அந்த இறைவசனங்கள் நமக்கு மிகுதியாக வலுவூட்டுவதாக இருக்கும். இன்றைய நற்செய்தினில நாம் பார்த்தோம் என்றால் ஒரு மனிதர் நிக்கதேம் ஒரு நல்ல மனிதராகத்தான் இருக்கிறார். அவர் இயேசு கிட்ட வந்து நிறைய கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இரவில் அவரை சந்திக்க வருகிறார். அவ்வாறாக வருகின்ற மாத்திரத்தினிலே அவருக்குள்ள இருக்கிற அந்த கேள்விகளை அவர் கொடுக்கின்ற போது இயேசு அதற்கு சரியான பதில்களை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். இது எல்லாமும், இந்த வாசகங்கள் எல்லாமுமே வந்து முடிகிறது என்னவோ, தூய ஆவியாருடைய அந்த அருளை பெற்றுக்கொள்பவர்கள் மறுபடியும் பிறப்பதற்கான சூழ்நிலையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கின்ற அந்த ஒருமித்த சிந்தனையில்தான் முடிகிறது. இந்த ஆதி கிறித்துவத்தினில எல்லா சீடர்களுமே எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து பொதுமையா வைத்து அவங்களுக்கு நின்று தனியே பிரித்து கொள்ளாத அந்த மனநிலை, எனக்கு 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 என்று பங்கிட்டு கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் வசித்தவர்களாக, எடுத்துக்காட்டானவர்களாக நமக்கு தெளிவுபடுகிறார்கள். இப்படி இருக்கிற அந்த நேரங்களில் இறைவனுடைய ஆற்றல் மிகுதியாக அவர்களுக்குள்ளே செயலாற்றியிருக்கும். தன்னலம் பாராது. எல்லாருமே நம்ம இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கூட இந்த இதயம் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைமகன் இயேசு சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அன்பின் பாடமாக இருப்பது, துடிக்கிற வரைக்கும் உன்னுடைய இதயம் அடுத்தவருக்காக துடிக்க வேண்டும். அஃப்கோர்ஸ் நம்மளுக்காகவும் துடிக்கணும், நமக்காகவும் துடிக்கணும். ஆனாலும் கூட அந்த துடிக்கின்ற இதயம், உனக்காக துடிக்கின்ற இதயம் பிறருக்காகவும் துடிக்கின்ற ஒரு நல்ல மனப்பான்மையில் ஒவ்வொரு மானிடமும் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைமகன் இயேசுவினுடைய அரும்பெரும் கனவாக இருந்தது. அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தினிலே ஒரு
மானிடராக பிறப்பெடுத்து வளர்ந்து தன்னுடைய பணி வாழ்க்கையினிலே எல்லா இடங்களிலும் சுற்றித்திலிருந்து புதிய நெறிகளையும் புதிய கொள்கைகளையும் ஒன்று சேர்த்து இணைத்து தொகுத்து கொடுத்த ஒரு மாபெரும் நம் வாழும் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா சுயநலத்தை நம்மளால் பார்க்க முடியாது. எவ்வளவுதான் மரியா ஓடி ஆடி வேலை செஞ்சிருந்தாலும் தன் தாய்க்கென்று இறைமகன் இயேசு எந்த ஒரு சுயநலமோ ஒரு ஸ்பெஷல் கன்சர்னோ காட்டின மாதிரி நமக்கு தெரியல. ஒரு ஆர்டினரி எல்லாருக்கும் அவர் காட்டின அன்பை தான் தன்னுடைய தாய் மரியாவுக்கும் அவர் கட்டாயம் காட்டியிருக்க கூடும். அன்புக்குரியவர்களே, எல்லோரையும் அரவணைத்து கொள்ளுகிற அந்த மனநிலை இறைமகன் இயேசுவினுடைய மனநிலையாக இருக்கிறது. இவன் எனக்கு தேவை, அவங்க எனக்கு தேவையில்லை, இவங்க என் சொந்தக்காரு, அவங்க என் சொந்தக்காரு இல்லை, இது நான் பெற்ற பிள்ளைகள், இதெல்லாம் வேற ஒருத்தர் பிள்ளைங்க, இதெல்லாம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று பகுத்து பார்த்து ஆராய்ந்து அதன் பிரகாரம் சேவைகளை செய்தவராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்ததில்லை. எல்லோரையும் வாஞ்சையாக அரவணைத்து எல்லோருக்குமான ஒரு அன்பின் தந்தையாக, அன்பின் கடவுளாக அவரை பார்த்தோன்னா தந்தைக்கு தந்தையாக, சகோதரனுக்கு சகோதரனாக, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நாம் எப்படி தனிப்பட்ட முறையில் அக்கறை கொள்வோமோ அதனை போன்றுதான் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நன்கு அறிந்தவராய் அருகில் இருந்து தேற்றுபவராய் இருக்கிறார். கடந்த வாரம் போன எல்லா வாசகங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் சீடர்களை அவர் ஆற்றுப்படுத்துகிற அந்த செயல்பாடை மிக எதர்ச்சியாகவும் ஆழ்ந்து அறிந்து செயல்படுத்துபவராகவுமே நம்மால் பார்க்க முடியும். இயேசுவே கொன்னாச்சு, எல்லா மக்களுமே சிதறி ஓடிட்டாங்க, ஆனாலும் கூட அவர் தொடர்ந்து தன்னுடைய சீடர்களோடு பயணிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தன் பெயரால் அவர்கள் குழப்பமாய் இருந்த சூழ்நிலையில் கூட, அவர்களுக்கு வெளியே சென்று என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த சூழ்நிலையிலும் கூட, எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருந்த சூழ்நிலையும் கூட அவர் இதோ நான் இருக்கிறேன், உயிர்த்து எழுந்திருக்கிறேன், இந்த இறப்பை வென்றெடுத்திருக்கிறேன் என்று மிக ஆற்றல் வாய்ந்தவராக அவர்களை ஆற்றுப்படுத்துகிற பணியினை செய்தவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாலினங்களில் கூட பிரித்து பார்த்தவர் கிடையாது, ஆண்கள் பெண்கள் என்று. எல்லோரையுமே சமச்சீராக சமநிகராக அவருடைய அன்புக்கு உகந்தவர்களாக மாற்றியதுதான் ஆண்டவருடைய அந்த அரும்பெரும் செயலாக இருக்கிறது. முதல்ல உயிர் தெழுந்து வந்து பின்பு தன்னை மகதலா மரியாவுக்கு காண்பிக்கின்றார். அவருக்கு தான் முதலில் அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அதோடு விட்டுவிடாமல் அந்த சீடர்களை தனியாக அமர்ந்திருக்கிற அந்த கூடுகையினிலே தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, இயேசுவை நான் கொன்றிருக்கிறேனே, இயேசுவோடு நான் இருப்பேன் என்றேனே, அவரை விட்டு ஓடி வந்து விட்டேனே, மும்முறை அவரை மறுதளித்தேனே, அவர் கூட இருந்துட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேனே என்கின்ற அந்த கஷ்டப்படுகிற மனநிலை, கில்ட்டி கான்சியஸ், அந்த செய்த தவறை நினைத்து வருந்துகிற அந்த மனநிலை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெளியே போனால் நம்மளை கொன்னுடுவாங்க, நம்ம ஆசான் இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அதனை போன்று நமக்கும் அவர்கள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், வெளியே போனால் என் வாழ்க்கையும் நிரந்தரமே இல்லாத ஒன்றாக இருக்கிறதே என்று அந்த சீடர்கள் இரு மனநிலையில் இயேசுக்கு செய்த அந்த துரோகத்தை நினைத்து கூனி குறுகி போய் குழப்பமுற்ற நிலையினிலே அந்த இடத்துல இருக்கிறார்கள். இன்னொன்று, வெளியே போனால் நம்ம உயிருக்கே ஆபத்து, உள்ளவே இருந்துருவோம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இவ்வாறாக இரு குழப்பமான மனநிலையிலே அந்த சீடர்கள் பயணிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வந்து செய்கிற அந்த அரும்பெரும் செயல், இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், எனக்கு தெரியும்டா நீ வந்து பலவீனமானவன், எனக்கு தெரியும் நீ ஏற்கனவே என்னை மறுதளிப்ப, எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு நீ ஓடி போவ, எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு நீ குழப்பமான நிலையில எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு தெரியாம முழிச்சுட்டு உக்காந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை எங்களை பற்றி நன்றாகவே தெரிந்தவராக, அவர்களை பயிற்றுவித்த ஆசானுக்கு எல்லாம் தெரிந்தவராக, பரவாயில்ல நான் உயிர் தெழுந்து வந்து விட்டேன், இந்த மரணத்தை வென்று வந்து விட்டேன், உனக்கு செய்ய வேண்டிய பணிகள் அதிகமாக இருக்கிறது, எழுந்து
எருசலேமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவுசுக்கு போன அந்த சீடர்களை திரும்பவும் எருசலேமுக்கு அனுப்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அன்பின் கூடுகையில் இருந்தவர்களை திடப்படுத்தியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய அந்த முதல் வாசகத்தினிலே திருத்தூதர் பணிகளிலே நாம் பார்த்தோம் என்றால் அந்த 4:32-37 இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறது. எனக்கு எதுவுமே தேவையில்லடா, என் ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார், எனக்கு எதுவுமே தேவையில்ல, நான் இதுவரைக்கும் என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய உயிர் இதைத்தான் பொருட்டா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடவுளை நான் ஆதாயமாக்கினா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் என்னுடைய வான் வீட்டிற்கு நான் எடுத்து போக போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக துணிச்சலோடு அவர்கள் இருக்கிற எல்லாத்தையுமே வித்துட்டு எடுத்துட்டு வந்து அதை பொதுவாக அந்த காமன் குட்ல எல்லாருக்குமே பயன்படுகிற விதத்தினில இருக்கிறவன் ஏழை பணக்காரன் இந்த பிரிவு அந்த பிரிவு எதுவுமே இல்லாம நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளை போன்று இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலையை வகுத்து கொடுப்பவர்களாக இந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் நம் வாழ்விற்கு வழிவகுக்கிறார்கள். இயேசுவினுடைய அந்த அரும் அடையாளத்தை கண்டதனுடைய நிமித்தமாகத்தான் இயேசு உயிர்ப்பித்து விட்டார் என்று அவர்கள் நம்பியதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த உறுதியைத்தான், இயேசு எங்களோடு பேசி இருக்கிறார், அவர் எங்களை நற்செய்தியை செய்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஊந்துதலினுடைய ஒரு விளைவாகத்தான் அவர்கள் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். எதிர்காலத்தை பற்றி பயப்படாதவர்கள், எதிர்காலத்தை பற்றி பயப்படாதவர்கள். என் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியல, இன்னைக்கு நல்லா ஓடுறேன் ஆடுறேன், இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சேமிச்சு வச்சிடணும், அப்பதான் நான் ஓஞ்சி உக்காடுற வயசுல எனக்கான அந்த சேவிங்ஸும் எனக்கான அந்த பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த சுயமான அந்த சிந்தனை என்பது எல்லோருக்குமே இருக்கும், அது இருக்கணும் தான். ஆனாலும் கூட இதையெல்லாம் கடந்து வர வேண்டும். எத்தனை பேர் உங்கள் வீடுங்களை எழுதி வைங்க, உங்களுடைய இருக்கிறத தான் கொடுங்கன்னா நோபடி வில் கம், நோபடி வில் டூ இட். ஆனால் இந்த அனுபவம் பெற வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆதிகால கிறிஸ்தவர்களுடைய அந்த மனநிலையில் சென்றால் மட்டும்தான் இந்த மனநிலை அவர்களுக்கு வரும். இயேசுதான் என்னுடைய ஒப்பற்ற செல்வம், அவர்தான் என்னுடைய விண்ணுலக வாழ்விற்கு ஏணியாக இருக்க போகிறவர் அப்படி என்கின்ற அந்த உணர்வை பெற்றவர்களால் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை, நான் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மனப்பான்மையை பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஃபாதர் நம்ம சொத்துங்களை இதெல்லாம் எழுதி வைக்க சொல்கிறாரெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் நான் சொல்ல நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு தான் சொல்கிறேனே கண்டி எல்லாத்தையுமே நான் யாருக்காவது கொடுத்துட்டு நீங்கள் வெளியே நில்லுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. இந்த முழுமையான இந்த ஆற்றலும் இந்த முழுமையான சிந்தனையும் இந்த முழுமையான நிறைவும் எங்கு கிடைக்கும்னா இந்த ஃபஸ்ட்டு இருந்த நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்களுக்கு எது கொடுக்க வைத்தது? அவர்கள் வாழ்ந்த காலங்களிலும் கஷ்டங்கள் இருந்திருக்கும், அவர்கள் வாழ்ந்த காலங்களிலும் அவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் பொருளாதார சீர்கேடுகள் இருந்திருக்கும். ஆனால் இது எதையுமே அவங்க பார்க்காம அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்திருக்குன்னா, இதெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் என்னுடைய சொத்தாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய சொத்தாக இருக்க போகிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரே உயிர் தெழுந்து வந்துட்டாரு, இனிமே எனக்கு என்ன வேணும்? அவரே என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன வேணும்? அவர் என் கூட பேசும்போது எனக்கு என்ன வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையானது கண்டிப்பாக அவர்களுக்குள் இருந்திருக்கும். இந்த உணர்வினை கொடுக்கக்கூடியவர் தான் நம் தூய ஆவியானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்களில் இந்த வழியில் போகலாமா, அந்த வழியில் போகலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை முதல்ல செய்யலாமா, அதை முதல்ல செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு மிக குழப்பமான ஒரு முடிவுகளில் நாம் சிக்கி இருக்கிற போது நமக்கு என்ன பண்ணுவோம்? மேக்சிமம் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு எல்லாரும் என்ன பண்ணுவோம்? குழப்பமான நிலங்களில் உட்காந்து அழுவோமா? ப்ரேயர் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். அதை கூட சொல்ல மாட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். அந்த ப்ரேயர் பண்ணுவதன் மூலமாக, அந்த ஜெபம் செய்வதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினிலே வருகிறார். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியானவருடைய தூண்டுதல் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்நாள் வரையிலும் என்னால் இது செஞ்சிருக்க முடியும், ஆனால் நான் இதை செஞ்சிருக்கேன், அது ஏன் செஞ்சேன்னு தெரியல, அது என்னுடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய நன்மையாக இருக்கிறது அப்படின்னு
நம்ம நினைக்கிறோம்னா அப்போ நம்ம வாழ்க்கையில தூய ஆவியானவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நான் இவ்வளோ நன்மை செய்ய இருந்தேன், ஆனால் செய்யாம இதை போய் செஞ்சிருக்கிறேனே, இதனால எனக்கு எவ்வளோ கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது இருந்தா அந்த நேரங்களெல்லாம் நாம தூய ஆவியாரோடு இல்லாமல் வேற ஏதோ ஒரு ஆவி கூட தான் இருந்திருக்கிறோம் என்பதுதான் பொருள்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியாருடைய இந்த துணையானது ஒவ்வொருவருக்குமே கணிசமாக கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது அருளப்படுகிறது? எல்லாருமே போன நேற்றைய நற்செய்தியில கூட நம்ம பார்த்தோம், 2 வகையான அந்த பிறத்தலை குறித்து நமக்கு சொல்லுகிறது. ஒன்று இந்த பிசிக்கல் பர்த், நம்ம எப்படி அம்மா கிட்ட இருந்து பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பர்த். இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் என்பது இறைவனால், குறிப்பாக இந்த தூய ஆவியாரின் மூலமாக நாம் நம்மை சுத்திகரிப்பு செய்து கொள்வதும் அவர் மூலமாக வழிநடத்தப்படுவதும் தான் இதற்கான ஒரு காரணமாக இருக்கும். நம்ம திருமுழுக்கு எல்லோருமே பெறுகின்ற போது நீரினாலும் தூய ஆவியாராலும் நாம் புது பிறப்படைகிறோம். We die with Christ, we rise with Christ, we resurrect with Christ அப்படி என்கின்ற அந்த சூத்திரத்தின் பெயரானிலே நாம் இந்த திருமுழுக்கை பெற்றுக்கொள்கிறோம். இறைவனோடு மடிந்து இறைவனோடு எழுகிறோம் என்கின்ற அந்த உறுதி தருகிற விசுவாசத்தின் அறிக்கையினிலே நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு என்னும் அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறோம். அந்த இரு பிறப்பிலுமே நமக்கான அந்த மாறுபாடானது மிக நேர்த்தியாகவே தெரியும். எல்லாருமே பிறந்துதான் இருக்கணும், அவர் வழி கிடையாது. நம்மளுடைய அம்மா வழியா நம்ம பிறந்துதான் இருக்கணும். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் என்பது காலம் சென்ற பின்பும் நான் வளர்ந்த பிறகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயணங்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் நான் என்னை முழுமையாக மீண்டும் மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறேன் என்பதனை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம திருமுழுக்கின் வழியா தூய ஆவியாருடைய அந்த இருத்தலின் வழியாக புது பிறப்பை அடைந்து விடுகிறோம். அது அங்கே மட்டும் நின்றில்லை, நம்ம வளர வளர நம்மோடு சேர்ந்து இந்த பாவத்திற்குரிய செயல்பாடுகளும் இந்த கவர்ச்சி தருகிற இந்த தவறுகளிலும் நாம் விழுவதும் எழுவதுமே மனிதத்தில் இருக்கிற மிக எதர்ச்சியானதாக இருக்கிறது. அதனுடைய பிரகாரம் பார்த்தோம் என்றால் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் என்பது, ஆன்மீகமாக நான் பிறப்பது என்பது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையிலும் நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தூய ஆவியானவர் நம்மோடு செயலாற்றுவார். அப்படி தூய ஆவியானவர் நம்மோடு செயலாற்றுகின்ற போது எதை செய்தாவது நான் இறைவனை பெற்றுக்கொள்வேன். ஆரம்ப காலகட்டங்களில் நாம் எல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க முடியாது. ஆனால் இன்று கிறிஸ்தவர்களாக ஒய்யாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம் என்று சொல்லுகிறோம் என்றால், யாரோ ஒரு பாதிரிமார் போட்ட அந்த விசுவாசம்தான் இன்று ஆலமரம் போல விரிந்து படர்ந்து உயிர்வித்து இன்று நமக்கெல்லாம் நிழலாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்பிக்கையால் ஊன்றப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஏதோ நம்மளுடைய பிலீஃபோ அதெல்லாம் கிடையாது. அந்த பாதிரிமார்கள், மிஷனரிஸ் ஜீலோடு இங்க இறைவனை நாங்கள் கண்டுகொண்டோம், அவர் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார், இயேசுதான் நம் ஆண்டவர் என்று வாஞ்சையோடு அணையாத நெருப்போடு எவர் ஒருவர் நமக்காக அந்த நற்செய்தியை அறிவித்தாரோ அன்று போட்ட விதைதான் இன்று நம்முடைய வாழ்க்கையினிலே பிரகாசமாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அன்று அவர்கள் தங்களுடைய நாடுகளையும் வீடுகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சொந்த விருப்ப வெறுப்புகளையும் விட்டுவிட்டு இன்று இந்த மண்ணிற்காக உழைத்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்று நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எங்கு போடப்பட்ட அந்த விதையாக இருக்கிறது என்றால், இந்த சீடர்களாம் ஒன்று கூடி காமன் குட்டுக்காக எல்லோரும் ஒரு தாய்ப்பிள்ளை போன்று எல்லோரும் ஒரே மனநிலையில் நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த தன்னலம் பாராத அந்த மனநிலையில் அவர்களால் பயணிக்க முடிந்ததே. அங்கு போட்ட விதைதான் இன்று இந்த தேவாலயத்திலே ஒரு குடும்பமாக நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்நாள் வரையிலும் நம்மோடு இருக்கிறார். தூய ஆவியாருடைய பரிந்துரை இந்நாள் வரையிலும் நம்மோடு இருந்துகிறது, நம்மளோடு செயலாற்றுகிறது. அப்பா தந்தையினுடைய ஆசீர் நம் ஒவ்வொரு மீதும் இருக்கிறது. இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கிறது.
அன்புக்குரியவர்களே, இந்த இறைவனுடைய அதிமிகு வழிநடத்துதலை உணரும் விதமாக, அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக மறவாமல் நினைத்தீரையா என்ற அந்த பாடலை பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எம்மை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நினைத்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். அன்புக்குரியவர்களே,
நம்மை மறவாமல் அன்பு செய்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்போதுமே அன்பு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அப்பா தந்தை இருக்கிறார். எப்போதுமே நம்மை தடுத்து ஆட்கொள்ளுகிற நம் தூய ஆவியானவர் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்று அவர் தருகிற அந்த வாக்கு தத்துவம் எதுவென்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதீர். இந்த தூய ஆவியாருடைய தூண்டுதலின் பிரகாரம் ஆதி திரு அவை இயங்கியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியார் இருக்கும் இடத்தினிலே சாத்தானுக்கு வேலை இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியார் இருக்கும் இடத்தினிலே எதையும் நான் நின்று சாதித்து காட்டுவேன் என்கின்ற அந்த வாக்கு தத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிராக எவ்வளவு பேர் நின்னாலும், இவன் கீழே விழுந்தா பார்த்து சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணாலும் ஒருவரும் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. நமக்கு எதிராக எத்தனை பேர் புரளிகளை பேசினாலும், நமது குடும்பம் எப்போது கீழே விழும் அதை பார்த்து சிரிக்கலாம் என்று பல பேர் காத்து கொண்டிருந்தாலும், இவன் எப்போதுமே இப்படியே போயிடுவானா, இவனுக்கு விழிவு வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் ஒன்று சொல்லிக் கொள்ளலாம். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கையினிலே நம்மால் எதையும் பார்த்து வாழ்ந்திட முடியும். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கையினிலே எதுவும் நம்மை தீண்டாது. வசைபாடுவோ, சோதனைகளுக்கு உட்படுவோ, தவறான பழக்க வழக்கங்களாலோ, தவறுகளில் நாம் ஈடுபடுவதாலோ, தவறான செயல்களின் மூலமாகவோ நம்முடைய பெயரை நாம் ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம். தூய ஆவியானவர் நம்மை தடுத்து ஆட்கொள்வார் என்பதுதான் அவர் தருகிற அந்த பரிந்துரை, அவர் தருகிற அந்த வாழ்க்கையின் அருள் வளம். நாம் நினச்சிக்கலாம், அவங்க எனக்கு எதிராக செயல்படுறாங்க, இவன் எனக்கு எதிராக மந்திரம் வச்சுட்டான், இவனுடைய மூஞ்சில மூழ்ச்சிட்டேன், அன்னைக்கு உருப்படாது, இவன் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறான், அதெல்லாம் குப்பை குப்பை. தூய ஆவியானவர் நம்மோடு இருந்தால் ஒன்றும் நமக்கு நேரிடாது. நம் ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொண்டால் இந்த கண்ணாறு வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, நமக்கு எதிராக வசைபாடுவது ஒன்றும் நம்மை செய்ய இயலாது. தூய ஆவியானவர் மூலமாக நான் முழுமையாக எனக்குள் நிரம்பி வழிந்தால் இந்த தீமைகள் என் பக்கம் தலை வைத்து கூட படுக்காது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்குகிற ஒரு மாபெரும் அருளாகவும், தூய ஆவியானவர் நமக்காகவே இருந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு வாழ்வியல் அருளாகவும், அப்பா தந்தை எப்போதுமே நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தூய ஆவியானவர் இல்லாமல் போனால் அது காற்றில் கடலில் சிக்கிக்கொண்ட அந்த படகுக்கு ஒப்பாக இருக்கும். தூய ஆவியானவர் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காற்று எங்கு ஆரம்பிக்கிறது, எங்கு சென்றாலும் நமக்கு கவலை இல்லை, எங்கு ஆரம்பித்து எங்கு முடிந்தாலும் கவலை இல்லை. தூய ஆவியாருடைய தொடுதல் என்னோடு இருக்கிறது, அவரை நான் உணர்கிறேன் என்றால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும், எதையும் நம்மால் பலப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நன்னாளிலே தூய ஆவியாருடைய தூண்டுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். தூய ஆவியானவர் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிறைய செயல்பாடுகளில் நாம் தடுத்து ஆட்கொள்ளப்படுவோம், நிறைய செயல்பாடுகளில் நமக்கு வெற்றி நிச்சயம். மாண்புயர் கீதம். மாண்புயர் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா.
குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரியவும் திருவருட்சாதனத்தினிலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.